குருவாழ்க குருவே துணை. இப்பதனை பார்த்து கொண்டு இருக்கும் மீனராசி அன்பர்களே, சகோதர சகோதரிகளே, உங்களான இருக்கும் கண்ணமலம் சேட்டு ஜோதிரின் பணிவான வணக்கம். சப்ஸ்கிரைப் செய்து கொண்டு பார்க்கும் நல்ல உள்ளங்களுக்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். நாம் இப்போதில் காண இருப்பது ஜூலை மாதம் பலாபலன்கள் எவ்வாறு இருக்கப் போகிறது, என்னென்ன பலன் கிடைக்கப் போகிறது, திருமணம் நடக்குமா, வேலை கிடைக்குமா, பொருளாதார கஷ்டங்கள் விலகுமா, வம்பு வாழ்க்கை கோர்ட்டு கேஸில் விடுதலை ஆகுமா, தொழில் ஒரு முன்னேற்றம் வருமா, ஆரோக்கியம் மேம்படுமா என்றெல்லாம் பலவிதமான ஆயிரக்கணக்கான கேள்வி உங்கள் மனதில் ஓடிக்கொண்டிருக்கும். கஷ்டகாலம் இப்படி தான் இருக்குமா, விலகாத வாருங்கள் விரிவாக பார்ப்போம். கிரகங்கள் என்ன செய்கிறது, இந்த மாதம் உங்களுக்கு என்ன பலன் கொடுக்கப் போகிறது என்பதை பார்ப்போம் வாருங்கள். மீனராசி அன்பர்களே, இந்த மாதம் உங்கள் ராசியில் சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா ஆரோக்கியத்தில் சற்று ஆரோக்கியம் மேம்படும். வயதானவர்களுக்கு, முக்கியமாக வயதானவர்கள் ஆரோக்கியத்தில் வந்து அக்கறை செலுத்த வேண்டும். பெரிய அளவுக்கு பாதிப்பில்லாத அளவுக்கு உங்களுடைய ஆரோக்கியம் மேம்படும். உங்களுடைய மனக்கவலைகள், கஷ்டங்கள், பொருளாதார கஷ்டங்கள் எல்லாமே கொஞ்சம் படிப்படியாக உங்களுக்கு விலகி ஒரு நல்ல ஒரு மாற்றத்தையும் உங்களுக்கு கொடுப்பாடு. உங்களுடைய ராசி அதிபதி குரு பகவான் 4ஆம் இடத்தில் சூரியனோடு இணைவு பெற்று இருக்கிறார். சொத்து சம்பந்தப்பட்ட விஷயத்தில் கொஞ்சம் இருந்த பிரச்சனைலாம் படிப்படியாக குறையும். பூர்வீக சொத்தில் இருந்த பிரச்சனைகள் படிப்படியாக குறையும். வாகப்பிரணை ஏதாவது இருந்தாலும் வாகப்பிரணை ஒரு முடிவுக்கு வரும். பேச்சுவார்த்தை மூலம் ஒரு முடிவுக்கு வரும். அதனால் நீங்கள் பேச்சுவார்த்தை மூலம் உங்களுடைய சொத்து பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளலாம். வண்டி வாகனத்தில் ஏதாவது பிரச்சனை இருந்தாலும் அது ஒரு முடிவுக்கு வரும். வண்டியில் பிரச்சனை, ஏதாவது ஃபைனான்ஸ் கட்ட முடியாமல் வண்டி எடுத்துன்னு போயிட்டு இருந்தாங்களா, அதெல்லாம் ஒரு முடிவுக்கு கொண்டாந்து கொடுப்பாங்க, மூட்டுடுவீங்க. நகை நட்டு ஏதாவது அடகு வச்சுருந்தாலும் முகத்துக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. இந்த மாதிரிலாம் ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகள் சால்வ் ஆகிறதுக்கு இந்த மாதம் வாய்ப்பு நன்றாக இருக்கிறது. அதே போல் பார்த்திங்களா, குடும்ப பெண்களுக்கு மட்டும் ஒரு நகை வாங்குகிற யோகம், ஒரு வீட்டுக்கு ஒரு பொருள் வாங்கும் யோகம், இந்த அமைப்பு நல்லா இருக்குது. பெண்களுடைய தாய் வீடு சைடு சப்போர்ட்டு, நீங்கள் நினைச்ச இடத்துலேருந்து வர வேண்டிய உதவிகள், பண உதவிகள், பொருள் உதவிகள் எல்லாமே கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் மனைவி உறவு மேம்படும். தடைகள் இவ்வளோ நாளாக தடங்களாக இருந்த பணப்பிரச்சனை வர வேண்டியதெல்லாம் வராமல் நிற்குது வெளியில் அப்படின்னும் போது அதெல்லாம் கண்டிப்பாக இந்த மாதம் வந்து சேரும். உங்களுடைய பொருளாதாரத்தில் வந்து பார்த்திங்கனாக்கா பெண்களால் ஒரு ஆதாயம், ஒரு வருமானம், ஒரு லாபகரமும் உங்களுக்கு இருக்குது, பயன்படுத்திக்கலாம். அதே மாதிரி ஒரு சிலருக்கு பெண்களால் ஒரு அவமானம் ஏற்பட வாய்ப்பும் இருக்கிறது. அதையும் கொஞ்சம் கவனமாக பார்த்து கொள்ளுங்கள். முக்கியமாக இல்லீகல் பிரச்சனை, தகாத உறவு பிரச்சனை, அதாவது கெட்ட பழக்க வழக்கங்கள் இதெல்லாம் இருந்தாக்கா கொஞ்சம் ஒதுக்கி வைங்க. இதனால் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில நன்மைகள், ஒரு சில விஷயத்திற்கு உங்களுக்கு அனுகூலமாக இருக்கும். பட்ட பிறகு அவசரப்பட்டு ஏதாவது ஒன்று செஞ்சுட்டு அதுக்கு பின்னாடி வருத்தப்பட வேண்டாம், பேர் கெட்டு போகும். ஊருக்குள்ளே ஒரு பெரிய ஆளாக, ஒரு கௌரவமாக, ஒரு நல்ல அந்தஸ்தில் வாழ்ந்துட்டு இருக்கும் நீங்கள், சுறுசுறுப்பாக இருக்க நீங்கள், எந்த ஒரு அவமானத்துக்கும் கெட்ட பேருக்கும் இடம் கொடுக்காம, அதாவது சிந்தித்து செயல்படுவது மிக மிக அவசியம். உங்கள் ராசிக்கு 6ஆம் இடத்திலிருந்து சொல்லக்கூடிய 5ஆம் இடம் சொல்லக்கூடிய கடகராசியில் சூரியன் 16ஆம் தேதி பிறகு வருகிறார். அதனால் வந்து உங்களுக்கு யாராவது போர் போடுறவங்களா இருந்தால் அந்த மாதம் போர் போடலாம். நல்லா ஒரு தண்ணி வாய்ப்பு கிடைக்கும். போர் போடுறது, கிணறு வெட்டுறது, இந்த மாதிரி இதெல்லாம் ஒரு நல்ல வாய்ப்பு. விவசாய தொழிலுக்கும் செய்பவர்களுக்கு ரொம்ப சிறப்பாக அமோகமாக இருக்குது. பிள்ளைகளால் அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் ஒரு வாக்குவாதங்கள் ஓடிட்டு இருக்கும். அதெல்லாம் வந்து போக போக சரியாகிடும். பிள்ளைகளை அவர்கள் போக்கிலே விட்டு பிடிங்க, பகைச்சிக்காதீங்க. அப்பா உறவு, மகன் உறவு கொஞ்சம் மேம்படுற மாதிரி வளர்த்துக்குங்க, உங்களுக்கு நல்லது. யார் தான் நீயா நானா ஈகோல் நிற்காதீங்க. அதனால் வந்து இதை வந்து பெருசுப்படுத்தாமல் இருப்பது உங்கள் அப்பாவுக்கும் நல்லது, பிள்ளைகளுக்கும் நல்லது. ஆக அப்பா பிள்ளை உறவு எந்த அளவுக்கு சுமூகமாக போகுதோ அது
நாட்டிற்கும் வீட்டிற்கும் அனைத்துக்கும் ஒரு நல்ல ஒரு செய்தியாக இருக்கும். பிள்ளைகள் யாராவது உங்கள் பிள்ளைகள் லவ் பண்ணுறாங்களா, காதலிக்கிறாங்களா, உங்கள் பேச்சு கேட்கலையா, வருத்தப்பட வேண்டாம். அது அவங்களே பிரிஞ்சு வந்துடுவாங்க. உங்களுடைய சுய ஜாதகத்தில் 5ஆம் அதிபதியும் 5ஆம் அதிபதி தசையை புத்தி நடக்குமானாக்கா காதல் சக்ஸஸ் கைகூடும் ஒரு சிலருக்கு. ஆகவே அது சுய ஜாதகத்தை ஒரு முறை ஆய்வு செய்து கொள்ளுங்கள். இது பார்த்தீங்கன்னா ஒரு கோச்சார பலனே ஒரு 10-15% வேலை செய்யும். மீதெல்லாம் நீங்கள் உங்கள் சுய ஜாதகத்தை அருகாமையில் ஜோதிடர் கொடுத்து நீங்கள் ஆய்வு செய்து கொள்ளலாம். அதே போல் பார்த்தீங்களாக்கா மீன ராசி நண்பர்கள் வேலைக்காக ஏதாவது தேடிட்டுருக்கீங்களா, அரசாங்க வேலைக்கு இந்த மாதம் ஏதாவது எக்ஸாம் இருந்தால் அருமையாக எழுதுங்க. இந்த மாதம் ரிசல்ட் எதிர்பார்த்தீங்கன்னா ரிசல்ட் உங்களுக்கு சாதகமாக வரும். அரசாங்க வேலை போய் சேர வேண்டிய அமைப்பெலாம் நல்லா இருக்குது. அரசு வேலையில் இருப்பவர்களுக்கும் ஒரு சாதகமாக சூழ்நிலை நிலவும். லஞ்சம் மட்டும் வாங்காதீங்க. உங்களுடைய உயர் அதிகாரி உடன் வேலை செய்பவர்களுடைய ஆதரவுலாம் நல்லா இருக்குது, சப்போர்ட்டாக இருக்குது. உங்களுக்கு இடம் மாற்றம் ஏதாவது ட்ரான்ஸ்ஃபர் கிடைந்தாலும் அதுவும் நடக்கும். முக்கியமாக அரசு வேலையில் இருப்பவர்கள் கவனக்குறைவோடு நடந்து கொண்டால் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை தான். எவ்வளோ நீங்கள் கவனத்தோடு வேலை செய்கிறீங்களோ அவ்வளவும் நல்லது. வெளிநாடு வேலை யாராவது முயற்சி பண்ணுறீங்களா, தேடிட்டு இருக்கீங்களா? கண்டிப்பாக அவங்க வெளிநாடு போகிற யோகமாக இருக்குது உங்களுக்கு. வெளிநாட்டுனாக்கா உங்களுடைய நண்பர் மூலியமாக உதவி மூலியமாக பணம் கொடுத்து ஏஜென்ட் மூலம் போக வேண்டாம், ஏமாற வேண்டாம், பணம் கட்டி ஏமாற வேண்டாம். நீங்கள் முயற்சி பண்ணாலும் உங்களுடைய முயற்சிக்கே போகலாம் வரலாம். அதேபோல் வெளிநாட்டில் இருப்பவர்கள் ஊருக்கு வரத்துக்குலாம் வாய்ப்பு காட்டுது. வெளிநாட்டில் இருக்கிறாங்களா, இந்த முறை நல்லபடியாக வீடு சேரும் அமைப்பு மீனராசி நண்பர்களுக்கு இருக்கிறது. பாதுகாப்பாக வீடு சேருவார்கள், வருத்தப்பட வேண்டாம். உங்களுடைய அதாவது நீங்கள் செய்யும் தொழிலில் போட்டி பொறாமை பொச்சிருப்பு நிறைய இருக்குது. கண்டிஷ்டி ஒன்றும் நடக்கும் தொழிலை ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, வருமானமும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை, ரொம்ப பாதிக்குது தொழில் அப்படின்னாக்கா இந்த மாதம் 15ஆம் தேதி பிறகு பாருங்கள், ஒரு மாற்றம் தெரியும், நல்ல வருவாய் கிடைக்கும். தொழிலாளர்களாலும் எதிரி தொழிலிருந்து விலகி எந்த தொழிலாவது செய்யுங்க, நீங்கள் ஒரு பெரிய மாற்றம் முன்னேற்றம் கிடைக்கும். குறிப்பாக ஜவுளி கடை, நகைக்கடை, ஏற்றுமதி இறக்குமதி மற்றும் இந்த கான்ட்ராக்ட், ரியல் எஸ்டேட் தொழில்கள், மளிகை கடை, உணவு சம்மந்தப்பட்ட பொருள், சாப்பிடும் பொருள், இதெல்லாமே ஓரளவுக்கு சிறப்பாக அமையும். இந்த மாதத்தில் உங்களுக்கு அப்படி ஏதாவது தொழில் சிறப்பாக நடக்கலைன்னாக்கா நீங்கள் பழனி முருகரை வழிபாடு செய்யுங்கள், அவர் பாதத்தை வணங்குங்கள். உங்களுக்கு தொழிலில் இருந்த தடைகள்லாம் விலகி தனவசியம் தனம் ரெண்டுமே வசியமாகும். தொழிலாளர்கள் வசியமாவார்கள், கஸ்டமர் வசியமாவார்கள். உங்களுக்கு சிறப்பாக இருக்கும். பழனி முருகர் தான் உங்களை தொழிலில் முன்னுக்கு கொண்டு வருவார். ஆகவே உங்கள் தொழிலில் பெரிய அளவு வெற்றி பெற அவரை வணங்குங்கள். அது மட்டுமல்ல, உங்களுடைய யாராவது மருந்து திருமணம் செய்து கொள்ளணும் மீனராசிக்காரர்கள் இருந்தாக்கா அதுக்குன்னா நேரம் ஓடிட்டு இருக்குது, சிறப்பாக இருக்குது, அம்சமாக இருக்குது. ஆணாக இருந்தாலும் சரி, பெண்ணாக இருந்தாலும் நீங்கள் உங்கள் நண்பர் மூலியமும் உறவினர் மூலியமும் ஒரு நல்ல வாய்ப்பு தேடி வருது. அந்த வர வாய்ப்பை நீங்கள் நன்றாக பயன்படுத்தி கொள்ளுங்கள். உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி 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 நிச்சயம். ஆகவே மீனராசி நண்பர்கள் ஒரு முறை குலதெய்வம் கோயில் சென்று உங்களால் முடிந்த அளவுக்கு ஒரு 5 பேருக்கு அன்னதானம் செய்துவிட்டு வாருங்கள். உங்களுக்கு அனைத்தும் தடைகளை விலகி வாழ்வில் மேன்மை 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 அடையும். வாழ்க வளமுடன். நன்றி, வணக்கம்.